வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். சர்வதேச மகளிர் தினம், பிரதமர் மோடி வாழ்த்து. மகளிர் தினம், மகளிருக்காக திமுக அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. சர்வதேச மகளிர் தினம், பிங்க் நிற ஆட்டோ திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மகளிர் தினம், தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என எடப்பாடி பழனிசாமி பதிவு. ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலுக்கு நெதன்யாகுதான் காரணம், இஸ்ரேல் பாதுகாப்பு முகமை பரபரப்பு குற்றச்சாட்டு. சாம்பியன் டிராபி இறுதிப் போட்டி நாளை மோதுகிறது இந்தியா நியூசிலாந்து அணிகள். இனி விரிவான செய்திகளை காணலாம். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் மோடி மகளிர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உலக மகளிர் தினத்தில் நமது பெண் சக்திக்கு தலை வணங்குவதாகவும், நமது அரசு எப்போதும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பாடுபடுவதாகவும் அவர் கூறினார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் என பலரும் மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சகோதரிகள் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் மகளிருக்காக திமுக அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டு மகளிர் தின வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பிங்க் நிற ஆட்டோ திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பிங்க் நிற ஆட்டோ திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 100 பிங்க் நிற ஆட்டோக்கள், 150 மஞ்சள், நீல நிற ஆட்டோக்களை பெண்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்த திட்டத்தில் பெண்கள் ஆட்டோக்கள் வாங்க தமிழக அரசு தலா 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்குகிறது. தலைநகர் சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், பெண்களுக்கு சுய தொழில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கவும் பிங்க் நிற ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ஆட்டோக்களில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் தாக்குதலுக்கு பிரதமர் நெதன்யாகுதான் காரணம் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு முகமை தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் நாள் இஸ்ரேல் மீது பாலஸ்தீனம் ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தியது. இதற்கு காரணம் பிரதமர் நெதன்யாகுதான் என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு முகமையான சின்பென்ட் குற்றம் சாட்டியுள்ளது. அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் 7 தாக்குதல் குறித்து முன்பே ஓரளவு கணிக்க முடிந்திருந்ததாலும் அதை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேல் அரசின் அமைதி கொள்கையே இந்த தாக்குதலுக்கு காரணம் என்றும், ஹமாஸின் ஆயுத வளர்ச்சியை கட்டுப்படுத்த இந்த கொள்கை தவறிவிட்டது என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹமாஸிற்கு கத்தார் நிதியுதவி கொடுக்க நெதன்யாகு அனுமதித்ததும், அல் அக்ஸா மசூதியில் இஸ்ரேலிய யூதர்கள் வழிபாடு நடத்த அனுமதித்ததும் ஹமாஸ் தாக்குதலுக்கு காரணமாக அமைந்துவிட்டது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அன்பை அள்ளிக் கொடுப்பதில் அன்னையாக, அறிவை அருளும் ஆசிரியராக, பாசத்தோடு அரவணைக்கும் சகோதரியாக, மனைவியாக, மகளாக, நட்பை காட்டும் தோழியாக, தர்மத்தை சொல்லும் பாட்டியாக என வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கின்றவர்கள் பெண்கள் என குறிப்பிட்டுள்ளார். இன்றைக்கும் தமிழ்நாடு பெண்களுக்கு துளி கூட பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறியிருப்பது மிகுந்த கவலைக்குரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்த ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க திராணியற்ற ஒரு ஆட்சியாக இன்றைய ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி இருப்பதும் வெட்கக்கேடானது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு பாதுகாப்பளிக்க தவறிய திமுக அரசை மாற்றுவோம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். உலக மகளிர் நாளையொட்டி அவர் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொளியில், அனைவரும் பெண்களை அன்னையாகவும், சகோதரியாகவும், தோழியாகவும் கருத வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிருக்கு சிறப்பான பாதுகாப்பு இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றும், எளிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போது மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் இணைந்து திமுக அரசால தேர்ந்தெடுப்பதாகவும், நம்பிக்கையுடன் ஆட்சியில் அமர வைத்த அவர்கள் நம்மை ஏமாற்றி வருவதை இப்போதுதான் உணர்வதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார்.
மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை குறிப்பிட்டுள்ள விஜய், பெண்களை காக்க தவறிய இந்த அரசையும் மாற்ற முடியும் என்று தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகளிர் தினம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம், ஒப்பந்ததாரர்கள் இடங்கள் என 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை எழும்பூர் தாளமுத்து நடராஜன் மாளிகையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இரவு பகலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான நிறுவனங்களிலும் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 1000 விளக்கு கிரீன் சாலையில் உள்ள SNJ மதுபான ஒப்பந்ததாரர்கள் தலைமை அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள MGM மதுபான ஒப்பந்ததாரர் வீட்டிலும் 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை தொடர்கிறது. மேலும் கோவையில் நரசிம்ம நாயக்கன் பாளையத்தில் உள்ள சிவாஸ் மதுபான ஆலையிலும் 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உலக மகளிர் நாளையொட்டி தமிழக தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். எக்ஸ்தல பக்கத்தில் அவர் விடுத்திருக்கும் வாழ்த்து செய்தியில், பெண்களின் சுதந்திரத்தையும் சமூக பொருளாதாரம், கலாச்சாரம், அரசியல் போன்ற துறைகளில் மகளிரின் பங்களிப்பையும் அங்கீகரித்து போற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு எதிரான ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டை ஒழிக்கவும், சமூகத்தை பெண்களுக்கு பாதுகாப்பானதாக மாற்றவும் இந்த நாளில் உறுதியேற்போம் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தினத்தையொட்டி பிரதான சின்னங்களை இன்று இலவசமாக சுற்றி பார்க்கலாம் என்று தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து தொல்லியல் துறை வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மாமல்லபுரத்தில் இன்று பெண்கள் தினத்தையொட்டி சுற்றுலா பயணிகள் பிரதான சின்னங்களை கட்டணமின்றி இலவசமாக கண்டுகளிக்கலாம் என்று தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. அதன்படி மாமல்லபுரம் சுற்றுலா தலங்களை பார்வையாளர்கள் இன்று ஒரு நாள் மட்டும் கட்டணமின்றி கண்டுகளிக்கலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் சூலூர்பேட்டை இடையே 16 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை சென்ட்ரல் கூட்டூர் வழித்தடத்தில் உள்ள கவரப்பேட்டை, பொன்னேரி ரயில் நிலையங்களுக்கு இடையே இன்று பராமரிப்பு பணி நடைபெறுவதால் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. அதன்படி சூலூர்பேட்டையில் இருந்து மதியம் 12:35, 1:15, 3:10 மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் வரும் மின்சார ரயில் ரத்து செய்யப்படுகிறது. சென்ட்ரலில் இருந்து மதியம் 1:40 மணிக்கு புறப்படும் கும்மிடிப்பூண்டி செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. அதேபோல கும்மிடிப்பூண்டியில் இருந்து மதியம் 1, 2:30, 3:15, 3:45, 4:30 மணிக்கு புறப்பட்டு சென்ட்ரல் வரும் ரயிலும் ரத்து செய்யப்படுகிறது. சென்னை கடற்கரையில் இருந்து மதியம் 2:40 மணிக்கு புறப்படும் கும்மிடிப்பூண்டி செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அதில் குறிப்பிட்டுள்ளது. மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் மோடியின் எக்ஸ்தல பக்கத்தை தமிழக செஸ் வீராங்கனை வைசாலி கையாண்டுள்ளார். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி இன்று ஒரு நாள் மட்டும் தனது சமூக வலைதள பக்கங்களை பெண்கள் கையாளுவார்கள் என்று பிரதமர் மோடி ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி இன்று அவரது சமூக வலைதள பக்கங்களை பெண்கள் கையாண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் பிரதமர் மோடியின் எக்ஸ்தல பக்கத்தை தமிழக செஸ் வீராங்கனை கையாளுகிறார். இந்த நிலையில் இது குறித்து பிரதமர் மோடியின் எக்ஸ்தல பக்கத்தில் வைசாலி பதிவிட்டுள்ளார். அதில் மகளிர் தினத்தன்று பிரதமர் மோடியின் சமூக வலைதள பக்கத்தை கையாளுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும், மேலும் பல போட்டிகளில் நமது அன்பான நாட்டை பிரதிநிதித்துவம் படுத்துவதில் மிகவும் பெருமைப்படுவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். தூத்துக்குடியில் ரூபாய் 80 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாலத்தீவு புறப்பட்டு சென்ற ஒரு கப்பலில் போதைப் பொருள் கடத்தி செல்லப்படுவதாக மத்திய வருவாய் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவிற்கு சிறிய ரக கப்பலில் கடத்தி செல்லப்பட்ட ரூபாய் 80 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கப்பலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 30 கிலோ செறியூட்டப்பட்ட கஞ்சா எண்ணெய் போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக இந்தோனேசியாவைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 11 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரியில் பெற்ற மகளிடமே பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தந்தைக்கு
5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நாகர்கோவில் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கணபதிபுரத்தைச் சேர்ந்த மீனவர் ஆண்டனி, இவரது 13 வயது பெண் குழந்தை வீட்டில் தனியாக இருந்தபோது ஆண்டனி குடிபோதையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமி தாயிடம் நடந்ததை கூறியதை அடுத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு நாகர்கோவில் சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தரையா மீனவர் ஆண்டனிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 500 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் அபராத தொகையை கட்ட தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருத்தணி அருகே நடந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக லாரி ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கேஜி கண்டிகை பகுதியில் அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 28 பேர் காயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே லாரி ஓட்டுநர் தப்பி ஓடி தலைமறைவான நிலையில் அவரை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் விபத்தில் தலைமறைவாக இருந்த லாரி ஓட்டுநர் பாஸ்கரை திருத்தணி போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு முன்னுதாரணம் என மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் அருகே உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் முதல்வரின் கலைக்களம் என்ற தலைப்பில் 3 நாள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் உணவு திருவிழா நடைபெறுகிறது. இதனை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல் துவங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு முன்னுதாரணம் என்றும் தனிநபர் வருமானம் உள்ளிட்ட அனைத்து தரப்பட்டியலிலும் தமிழ்நாட்டை உயர்த்தியுள்ளார் என பேசினார். இந்த நிகழ்ச்சியில் இந்து சம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, MP கனிமொழி மற்றும் 500 தமிழ் கலைஞர்கள் மற்றும் 25 மகளிர் சுய குழுக்கள் பங்கேற்றனர். நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் உமா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக நாமக்கல்லில் உள்ள ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சர்வதேச மகளிர் தின விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் உமா கலந்து கொண்டு கேக் வெட்டி சிறப்புரையாற்றினார். இந்த மகளிர் தின கொண்டாட்டத்தில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் மானிய விலையில் பைபர் படகு வழங்க வேண்டும் என மீனவ பெண்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் அருகே உள்ள விவேகானந்த நகரில் 100க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பைபர் படகுகளில் கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிக கடன் வாங்கி மீனவ தொழிலில் ஈடுபட்டு வருவதால் பெண்கள் அரசு மகளிர் சுய உதவிக்குழு மூலம் கூட்டுறவு வங்கிகளில் குறைந்த வட்டிக்கு கடன் வழங்கவும் மானிய விலையில் பைபர் படகு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு அடிப்படை வசதிகளான சாலை மற்றும் பேருந்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். திண்டுக்கல்லில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியின் கட்டிடத்தின் மேல் சுவர் இடிந்து விழுந்ததில் 7 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். திண்டுக்கல் அருகே நாகல் நகரில் அமைந்துள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 450 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் அடுத்த வாரம் 100ஆண்டு விழா நடைபெற இருப்பதால் வகுப்பறைகள் மற்றும் கட்டிடங்கள் சீரமைக்கும் பணி நடைபெற்று புதுப்பிக்கப்பட்டது. பின்னர் பணிகள் சீரமைக்கப்பட்ட கட்டிடத்தின் வகுப்பறையில் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த பொழுது புதுப்பித்தல் பணிகள் முடிவடைந்த கட்டிடத்தின் மேல் சுவர் இடிந்து விழுந்ததில் 7 மாணவர்கள் தலையில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஆசிரியர்கள், பொதுமக்கள் உதவியுடன் மாணவர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வாழப்பாடி அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. சேலம் அருகே வாழப்பாடியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு பொது அறிவு அனுபவத்தை வளர்க்க வேண்டும் என்று தமிழக அரசு ஆண்டுதோறும் அனைத்து பள்ளிகளிலும் ஆண்டு விழா நடத்த அனுமதி அளித்துள்ளது. அந்த வகையில் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து மாணவர்களுக்கு விவசாயம், மருத்துவம், விஞ்ஞானம் மற்றும் நாட்டுக்காக ஈடுபட்ட தலைவர்களை போற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசு பெற்றனர். பெரும் கல்வி தாக்கத்தை ஏற்படுத்தியதில் பெரும் பங்களிப்பு உண்டு இந்த பள்ளிக்கு. இந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள்
எங்களை போன்ற தொழில் முனைவோர்கள் அரசு பணியில் இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் முன்னுதாரணமாக காட்டி அவர்களும் மேலும் இந்த படித்து அரசு பணிக்கு செல்லுமாய் வாழ்த்துகிறோம். மிக உயரிய பதவியிலிருந்து அடிமட்ட பணி வரை பல்வேறு அரசு துறைகளிலும் பணியாற்றி வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் பல்வேறு தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி மிகச்சிறப்பாக தன்னுடைய வாழ்வை சீராக அமைத்துக் கொண்டுள்ளனர். இனிவரும் காலங்களிலும் எங்களை போன்று இங்கு படித்த மாணவர்கள் மீண்டும் ஒவ்வொரு விழாவிலும் கூடி இந்த பள்ளிக்கு தங்காளி என்ற உதவி செய்து அடுத்து வருகின்ற மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தூத்துக்குடியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பெண்கள் பாதுகாப்பு குறித்து பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் தூத்துக்குடி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். வஉசி கல்லூரியில் இருந்து துவங்கிய இந்த பேரணி குரூப்ஸ் பர்னாந்து சிலையில் முடிவடைந்தது. பின்னர் பேரணியில் மாநகர துணை கண்காணிப்பாளர் மதன் கலந்து கொண்டு கேக் வெட்டி உரையாற்றினார். நாங்க எல்லா பெண்களும் தூத்துக்குடி நகரம் எங்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்ற ஒரு தலைப்பில் நாங்க எல்லாருமே வியூசி காலேஜ்ல இருந்து நடந்து வந்திருக்கோம். எங்க ஜேசிஏ பேர்ல் சிட்டி குவீன் பீச்ல இருந்து இது நாங்க உமன்ஸ் நைட் வாக் கண்டக்ட் பண்ணிருக்கோம். இதுல நாங்க எங்க பெண்கள் எல்லாருமே இருக்கோம். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ்ல இருந்தெல்லாம் பெண்கள் வந்திருக்காங்க. இது போக நாங்க ஹோம் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. அது போக நம்ம ஏஎஸ்பி அவங்க முன்னில் நாங்க கேக் கட் பண்ணி இன்னைக்கு இந்த உமன்ஸ் டேயை நாங்க கொண்டாட போகிறோம். வாழப்பாடி அருகே பெரியாண்டிச்சி கோவில் மயான கொள்ளை தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கொட்டவாடி கிராமத்தில் பெரியாண்டிச்சி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மயான கொள்ளை தேர் திருவிழா கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றுதலுடன் தொடங்கியது. விழாவில் முக்கிய நிகழ்வாக மயான கொள்ளை தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து ஊர்வலமாக வந்த பக்தர்கள் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட கோழிகளை நேர்த்தி கடனாக செலுத்தினர். ஊர்வலமானது கொட்டவாடி மாரியம்மன் கோவிலில் தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் பெரியாண்டிச்சி பாவடராயன் வீரபத்திரன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் பங்குனி திருவிழாவையொட்டி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை திருவீதி உலா நடைபெற்றது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. பங்குனி திருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக தங்க குதிரை வாகனத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் 4 வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு மதுரை கள்ளழகர் தங்க குதிரையில் வருவது போல் காட்சியளித்தது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 18ஆம் தேதி மீனாட்சியம்மன் சொக்கநாதர் பிரியாவிடை முன்னிலையில் முருகப்பெருமான் தெய்வானை அம்மனுக்கும் திருக்கல்யாண வைணவமும், அதனைத் தொடர்ந்து வரும் 19ஆம் தேதி பெரிய தேரோட்டம் கிரிவல பாதையில் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 64,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் அதிகரித்து 8,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 400 ரூபாய் அதிகரித்து 64,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 70,168 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய் 10 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 1,08,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சர்வதேச மகளிர் தினம், பிரதமர் மோடி வாழ்த்து. மகளிர் தினம், மகளிருக்காக திமுக அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. சர்வதேச மகளிர் தினம், பிங்க் நிற ஆட்டோ திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மகளிர் தினம், தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என எடப்பாடி பழனிசாமி பதிவு. ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலுக்கு நெதன்யாகுதான் காரணம், இஸ்ரேல் பாதுகாப்பு முகமை பரபரப்பு குற்றச்சாட்டு.
சாம்பியன் டிராபி இறுதிப் போட்டி நாளை மோதுகிறது இந்தியா நியூசிலாந்து அணிகள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.